நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தவிக்கும் குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பது தாய்க்கு தெரியும். அதனையும் டெல்லியில் இருக்கும் யாரோ ஒருவர் தீர்மானித்தால் அந்த தாய் பொங்கி எழுவாள் என கூறியுள்ளார். நீங்க எல்லாம் இந்த ஹோட்டல்ல விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. வாழ்க வாழ்க. ஒரு முக்கியமான விஷயம், வருத்தமான விஷயம் கூட. எங்க முதலாளி கொஞ்சம் லூஸ். தங்கள் அனுமதியோடு 110 விதியின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையிலே நான் அறிவிக்க விரும்புகிறேன். நம் இந்திய நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகளை கடந்துவிட்டது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப படுற கஷ்டம் என்ன? சங்கடங்கிற வார்த்தைக்கே வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். குடியரசு தினம் ஜனவரி 26 என்பதற்கு பதிலாக ஜனவரி 25ஆம் தேதி என்று உளறினார். 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி குடியரசு நாள் என்பது 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 துக்க நாளாக தினமும் இதே தொலையா போச்சு. தலையெழுத்து. இந்த பக்கம் பார்த்தா படிப்படியாக அனைத்து வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவோம். யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். இங்கே படமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது என்னுடைய மனதில் இன்னும் ஆழமா இருக்கு. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அவர் இருந்து செய்ய வேண்டியதை அவருடைய மகன் நிச்சயம் செய்வான் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தில் தான். தலைமையிலான ஆணையம் 2004ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் இதுநாள் வரையில் எந்தவித மாற்றமுமின்றி ஏமாற்றமே தொடர்கிறது. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. உனக்கு தெரியுமா, அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம், பணி உயர்வு. பல்ல புடுங்கினால ஒரு பல்வீர் சிங், அவனுக்கு பணி உயர்வு, பணி இடமாற்றம். அந்த கள்ளச்சாராய சாவுல ஒரு காவல்துறை அதிகாரியை பணி இடை நீக்கினாங்கல்ல, அவருக்கு பணி இடமாற்றம், பணி உயர்வு. சென்னையில் தலைநகர் போக்குவரத்து துறை. இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள். 38-40 குழுக்களை போட்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின். இந்த 3 ஆண்டுகள் ஒரு புழு கூட 2 அங்குல அப்படி நகரம்டா. இவன் போட்ட குழு 1 கூட நகரம். அப்பாடா. அப்பானா அம்மாவோட புருஷன். அப்பாடானா என்ன? அப்பாடானா அப்பாடா. அப்பாடா 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 அப்பா. தலை சிறந்த மருத்துவர்களையும் உயர்தர மருத்துவமனைகளையும் முன்னணி மருத்துவக் கல்வி நிறுவனங்களையும் கொண்டுள்ள தமிழ்நாட்டில் தரமான கல்வி கொடுக்க போகிறோம் என்ற பெயரில் நீட் தேர்வு மூலம் பொதுக்கல்வி முறையை சிதைப்பதையே நாம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். ஒட்டு மொத்தமா மொட்டை அடிச்சுட்டு அந்த முடிய பூரா அவனை காணிக்காட்ட. நீட்டை ஒழிக்கிறதுக்கான உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க, அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நீங்களே கிரெடிட் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுறோம். நாங்கள் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு முறை என்ன சொல்கிறாரு, மோடி வீட்டுக்கு முன்னாடி நான் போராட்டத்தில் உட்கார போகிறேன், அதிமுகவோட இளைஞரணி செயலாளர் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, இளைஞர் பாசிரியர் செயலாளர் அனுப்பிச்சி விடுங்கிறார். இன்னொரு தடவை கேட்டால் என்ன சொல்கிறார், நீட் ரகசியம் வேற ஒன்றும் இல்லை, ராகுல் காந்தி ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் நீட்டை ரத்து பண்ண போகிறோம், இதான் ரகசியமா. இதுக்குதான் இந்த இடத்துல எடப்பாடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம், தெய்வமே உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ணே. நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? ஆமா, எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா சென்ட்ரல் போர்ட்ல படிக்க சொன்ன நல்ல கேள்வி, தயவுக்கு நல்ல கேள்வி, 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல, நல்ல கேள்வி. How much Jagdish we are going to lose? நான் பண்ண முடியுமா? He wanted to serve for the public, sir. He wanted to serve for the public. He is no more. How much students we will suffer? எத்தனை ஜகதீஷை எத்தனை அனிதாவை நாங்க இழக்கணும்?
ஒரு முறை இதே கோரிக்கைகள் தான் சார். Like we are fed up with the studies. 12th முடிச்சிட்டு நீட் ஜேஇ ஒரு என்ட்ரன்ஸ் அப்படி எதுக்கு 12th படிக்கிறோனே எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசின் வழிகாட்டுதல்படி மாநில அரசின் தீவிர மக்கள் தொகை கட்டுப்பாடு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் பிறப்பு விழுக்காடு கட்டுப்படுத்தப்பட்டு சீரமைக்கப்பட்ட நிலையில் ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய், அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஆகணும். இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் அதிகமா இருந்தாதான் அந்த பாப்புலேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை விட அதிகமா இருக்கும். ஸோ இது கம்மியாகிட்டே போறப்ப என்ன ஆகும்? ஒரு பாப்புலேஷன் ரொம்ப ஏஜிங் பாப்புலேஷன் ஆகும், லேபர் ஷார்டேஜ் வரலாம், ஈவன் அவங்க எக்கானமி கூட ஷ்ரிங்க் ஆகலாம். ஸோ நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிறது இல்ல, ரொம்ப கம்மியான குழந்தைங்க பெத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போறப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே அது பாப்புலேஷன் டிக்ளைனை நோக்கி போறதுனால இந்த மாதிரி பிரச்சனை. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ? இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது. கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்கால நலனை மட்டுமே முதன்மையாக கருதும் திராவிட மாடல் அரசு தேசிய கல்விக் கொள்கை ஏற்காததால் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய சுமார் 2500 கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை வஞ்சித்து வருகிறது. இவ்வாறு தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காள நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேற சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன் நல்ல கேள்வி. தயவு பண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. மேலையா பெருசு இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ